சிம்பிளா, ஹெல்தியா பாபா பீத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நல்லா பஞ்சு போல இருக்கும். எதையுமே ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்ல. குழந்தைகளுக்கு பெர்ஃபெக்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இத கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இத ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஃபில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா, தேங்காய், அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், ஃப்ளேவருக்கு ஏலக்காய், அதுக்கப்புறமா நெய் போட்டு நல்லா திக்கா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம். இதுக்கப்புறமா முந்திரி, திராட்சையை போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நீங்க குக் பண்ணீங்கன்னா ரெடி ஆயிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்லா திக்கான மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பணியாரத்துக்கு மாதிரி. இந்த அளவுக்கு ஃப்ளஃபியா இருக்கணும். இப்போ நம்ம பணியாரம் பேன்ல தான் பண்ண போறோம். கொஞ்சம் ஆயில் தடவிட்டு, மாவு ஊத்திட்டு இதில ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஃபில்லிங் எந்த ஃபில்லிங் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்போ மேலேயும் மாவு ஃபில் பண்ணிட்டு, நம்ம இத வேக வைக்க போறோம். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா பஞ்சு போல ரெடி ஆயிடும். 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது.